பாஜகவை சார்ந்த ராஜா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இருமொழி கொள்கை வந்து பயனற்றதா இருக்கு, தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இருமொழி கொள்கை குறித்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராஜா வந்து இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலையும் ஹிந்தி கொண்டு வரணும்னு. எல்லாத்துலேயும் ஹிந்தி கொண்டு வந்தால் ஹிந்தி தெரியாதவங்க எப்படி கற்றுக்குவாங்க? இப்போ சாதாரணமாக படித்து முடிச்சு வேலைக்கு போகிறாங்க, திடீர்னு ஹிந்தி கற்றுக்கணும். அதுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு நடைமுறை கொண்டு வரணும். அது ஹிந்தியை திணிக்கக்கூடாது. ஹிந்தி வந்து விருப்பப்படுறவங்க இப்போ பேசணும். இந்த இருமொழி கொள்கை அமலில் இருக்குது, அதை மும்மொழி கொள்கையாக மாற்றினா ஏற்றுக்குவீங்களா? இல்லை, இருமொழி கொள்கையே நல்லா தானே இருக்குது. இதுக்கு மும்மொழி கொள்கை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வந்து இங்கிலீஷ் மேக்ஸிமம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தான் யூஸ் பண்ணுறோம். இன்னும் அடுத்தது போய்ட்டா செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். அப்புறம் எதுக்கு மும்மொழி கொள்கை? மும்மொழி கொள்கைங்கிறது தேவையில்லாத ஒன்று. ராஜா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அரசு அலுவலகங்களில் இந்தியை கொண்டு வரணும்னு இருக்காரு. அரசு அலுவலகங்களை இந்தியை கொண்டு வர்றதுனாக்கா அது அவங்க ஹிந்தி திணிப்பாக பார்க்குறீங்களா? இந்தி திணிப்பு தானே இது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இது வந்து இந்தி திணிப்பாக தான் பார்க்க முடியும், வேற எப்படி பார்க்க முடியாது? கம்பல்சரியாக பண்ணால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. பட் மக்களுக்கு அது பிரயோஜனம் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது விழிப்புணர்வு, அதனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து மற்ற லாங்குவேஜில் நம்ம கற்றுக்கிறதா இருக்கட்டும் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணணும். இருமொழி கொள்கை ஆல்வேஸ் இது ஓகே தான். நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, தமிழ் ஆல்வேஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஓகே. அடுத்தது செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாமே. ஹிந்திங்கிறது வந்து ஒரு திணிக்கப்பட்ட விஷயம் தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லா ஹிந்திங்கிறது நம்ம அடிஷனலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். வேணான்னு சொல்கிறத விட தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சு வச்சுட்டா நம்மளுக்கு யூஸ் தான். ஹிந்தி திணிப்பு, ஹிந்தி எதிர்ப்பு ரெண்டு அரசியல் இங்கே இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? அகைன் திணிப்புங்கிறது நான் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் விருப்பம் இருந்தால் தான் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஒர்க் அவுட். பட் கற்றுக்கணுன்னா மக்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஹிந்தி தடையெல்லாம் நம்மளுக்கு எதுவும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது. ஹிந்தி வந்து நீங்கள் இது வந்து யாரும் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. நம்ம வந்து நம்ம விருப்பப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதுவுமே நம்மளோட விருப்பம் தான். யாராக இருந்தால் அவன் சொல்லி படிக்கணும், இவன் சொல்லி, நம்மளோட விருப்பம் இருந்தால் நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். ஹிந்தி வந்து உனக்கு தேவையா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. இன்னைக்கு ஒரு ராஜா ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அரசு அலுவலகங்களில் ஹிந்தி கொண்டு வரணும் தமிழ்நாட்டில். நாங்கள் மற்ற எல்லா ஸ்டேட்லையும் கொண்டு வந்துட்டோம், தமிழ்நாட்டில் மட்டும் தான் கொண்டு வர முடியலன்னு சொல்கிறாரு. முதல்ல ஆஃபீஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அந்த லாங்குவேஜ் தெரியுமான்னு பார்த்துட்டு கொண்டு வந்தால் ஓகே. இல்லை அப்படிங்கிற போது வெறும் ஹிந்தி கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு பிரயோஜனம் கிடையாது. முதல்ல நம்ம தமிழில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அது பெட்டர். ஹிந்தி இப்போ நம்ம கொண்டு வந்து தான் எல்லாமே யூஸ் ஆக போகுதுன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே கண்டிப்பாக மக்கள் புலம்பெயர் தானே செய்வாங்க. அது லாங்குவேஜ் தெரியுதோ இல்லையோ, ஆப்பர்ச்சுனிட்டி தான் அதுக்கு முக்கியம். ஸோ லாங்குவேஜ் தான் இம்பார்ட்டன்ட்டு நான் ஐ டோன்ட் கன்சிடர். இப்போ இந்த 50 வருஷமாக வந்து இருமொழி கொள்கை தான் இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதனால ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்குமா? கண்டிப்பாக லாங்குவேஜ் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இது வரைக்கும் அந்த 2 லாங்குவேஜ் சிஸ்டம்னால நம்மளுக்கு டெவலப்மெண்ட் இருக்குது. இல்லை கவர்மெண்ட் ஜிஓலே கொண்டு வரணுன்றாங்க. அரசு அலுவலகங்கள் இப்போ ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு கையெழுத்து போடுறாருன்னா அவர் ஹிந்தி படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட முடியாது. அது முடியாது சார், அது பாசிபிள் கிடையாது. அப்போ தமிழ் லாங்குவேஜ் தான் பெஸ்ட். வேணுங்கிறவங்க படிச்சுக்கலாம் சார். அந்தந்த போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஹையர் போஸ்டர்ஸ் இருக்கிற இடத்துல ஹிந்தி பேசலாம். மற்றபடி இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இவங்களுக்குலாம் வந்து தமிழ் லாங்குவேஜ் தான் பெஸ்ட்டு. அவங்க அதை தான் படித்து பார்த்து போட தெரியும். நம்ம பேசினாலும் அவங்களுக்கு அதுதானே சார் புரியும், அதுதானே பெஸ்ட்டு. 3 லாங்குவேஜாக கொண்டு போகும்போது இன்னும் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் வி கேன் அக்செப்ட். பட் அகைன் திணிக்கிறது தான் அங்கே கொஸ்டினாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கதா பார்க்குறீங்க? கண்டிப்பாக மற்ற இது கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு சேஃப்டி வைஸ் அண்ட் லாட் ஆஃப் ஆஸ்பெக்டில் நம்மளுக்கு இது இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாடு கண்டிப்பாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 2 மொழி கற்றுக்கிறது நல்லது தான். நாளைக்கு வேலைக்கு போனால் இங்கிலீஷும் இருக்கும், தமிழும் இருக்கும். பிறப்பால் தமிழாக இருந்து மற்ற மொழி கற்றுக்கிறது நல்லது தான். பொதுவாக விருப்பப்பட்டவங்க வந்து படிச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. மற்றபடி வந்து அதை வந்து கட்டாயமாகிறது ஒத்துக்க மாட்டாங்க. அது தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தான், அதனால ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது. நானும் ரயில்வே ஸ்டேஷன் தூக்கிட்டு ஹிந்தி பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது.